சொம்பனா இது மாதிரி தான் வெள்ளை சட்டை போட்டு தளபதியை நிற்க வச்சு ஒரு இதெல்லாம் ரத்தம்லாம் ஊற்றுற மாதிரி பண்ணாங்க. போச்சு அவ்வளோதான். அதுவும் லோகேஷ் கனகராஜ் எங்கேயோ போயிட்டாரு. அவரோட கம்பேர்லாம் பண்ணவே கூடாது. வேஸ்ட் லுக்கை பற்றிலாம் அது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது மூவியை பற்றி கேளுங்க. சிம்பிளி வேஸ்ட். ஜெயிலர் லுக் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? வேஸ்ட். சிம்பிளி வேஸ்ட். சொம்பனா இது மாதிரி தான் வெள்ளை சட்டை போட்டு தளபதியை நிற்க வச்சு ஒரு இதெல்லாம் ரத்தம்லாம் ஊற்றுற மாதிரி பண்ணாங்க. லுக்கு, பில்டப்பு, பிஜிஎம் இது மட்டும் தான் இருக்கும் அந்த ஆள் படத்தில். வேஸ்ட்டு, சத்தியமாக வேஸ்ட்டு. நெல்சன் டைரக்ஷன்லாம் போச்சு அவ்வளோதான். அதுவும் லோகேஷ் கனகராஜ் எங்கேயோ போயிட்டாரு. அவரோட கம்பேர்லாம் பண்ணவே கூடாது. வேஸ்ட். லுக்கை பற்றிலாம் அது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது மூவியை பற்றி கேளுங்க. சிம்பிளி வேஸ்ட். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. எதிர்பார்த்து ஏமாந்தது போதும். தளபதின்ற ஒரு பெரிய பேரை வந்து அழிச்சிட்டான் அந்த ஆள். பீஸ்ட் மொக்க ஃப்ளாப்பை குத்துட்டான். அது வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாப்பாக அமைஞ்சிச்சு தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, தளபதிக்கும் சரி. ஆனால் நல்லா இருந்ததுக்காக மூவி பார்த்தா தெரியும். நிறைய பேர் ஆனால் சில பேர் வந்து நெகட்டிவ் ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோரி வந்து யோசிச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் எப்படி நல்லா பண்ணாம எப்படி நல்லா தான் பண்ணுவாங்க. ஓவராலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா? நல்லா இருந்துச்சு. மாசாக இருந்துச்சு. ஸ்டைலு, ஸ்வாக் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கரெக்டாக. பீஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு கம்பேக்காக இருக்குமா? தரமாக இருக்கு ப்ரோ. என்ன பிடிச்சோம் அவர் லுக்கு ஸ்டைல் தான் ப்ரோ. பத்த வரைக்கும் நல்லாவே யாரும் சொல்ல மாட்டாங்க. தரமாக இருக்குது ப்ரோ. படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணி தான் ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. நல்லா இருக்கு. லுக்கு பிடிச்சிருக்கு. நெல்சனோட டைரக்ஷன் போது எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு? பீஸ்ட் பண்ணாரு. அதோட இதை நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படம் நல்லா பண்ணா ஓகே பாசிட்டிவ் வரும். பட் எப்படி தெரியல. லுக் பார்த்தோன்னே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த எக்ஸ்பெக்டேஷன் ஐ திங்க் பீஸ்டோட நல்லா கொடுப்பாருன்ட்டு நினைக்கிறேன். வந்தா பார்க்கலாம். பீஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். பீஸ்ட் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. இது வந்து ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை பீஸ்ட்டு. ஸோ இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெல்சனுக்கு ஜெயிலர் ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். மற்றவங்க எப்படின்னு தெரியல. உங்களோட இருக்கும்லேயே ஒரு கான்டென்ட் இல்லையே. ஏன்னா அது வந்து பீஸ்ட்டு. ஆனால் வேணும் ஓரளவுக்கு எல்லா படமும் ரொம்ப நல்லா எடுக்க மாட்டான் எனக்கு தோணுது. அதனால இப்போ ஜெயிலர் ஓரளவுக்கு நல்லா வரும். ஏன்னா பீஸ்ட் நல்லா எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜெயிலர் நல்லா வரும் அப்படின்னு அவர் அடிப்பட்டதை இதில் சரி பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். வயசான கேரக்டர் மாதிரி இருக்குது. அப்படி பண்ணால் நல்லா இருக்கும். எங்கே பண்ணாலும் இனிமேல் செட் ஆகாது. வயசான கேரக்டர் மாதிரி இருக்குது. பீஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நெல்சன் டைரக்ட் பண்ணாரு. இவரை வச்சு தெரியல ப்ரோ. பீஸ்ட் மாதிரி இல்லாமல் இருந்தால் சரிதான். இப்போதான் சொன்னால் நல்லாவே இருக்காது. இப்போ ஜெயிலர் வந்து எந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கணும். இவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்க மாதிரி தோணுது. ஓரளவு உங்களுக்கு இந்த லுக்கு பிடிச்சிருக்கா? வயசான கேரக்டர்னாலே நல்லா தான். இப்போ படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? தெரியல. இப்போ ட்ரெய்லர் வந்தால் சொல்லலாம். பரவாயில்ல. பார்க்க வாத்தியார் மாதிரி இருந்தது. பரவாயில்ல. டேரக்டர்லாம் வேஸ்ட். நெல்சன் அவங்கள வேலைக்கே ஆக மாட்டாங்க. தலைவருக்காக வேணா பார்க்கலாம். தலைவர் லுக் எப்படி இருந்தது? அவர் எப்பவுமே விக் வச்சுப்பாரு. அது எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஓகே நல்லா தான் இருக்கும். நல்லா லுக் நேம் ஜெயிலர் நல்லா இருக்கு. டைட்டிலே நல்லா இருக்கு. அதான் ரியாலிட்டியாக இருக்காரு. ஓகே. நெல்சன் டைரக்ஷன் போது எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு? லோ. அதான் ஒரு சான்ஸ் கிடச்சா அது அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதாவது விஜய் சார் கூட படம் பண்ணார்ல, அது ஒரு சான்ஸ் மாதிரி தான் எல்லாருக்கும் மிஸ் பண்ணி. ஏன்னா அது பிக்கஸ்ட் வந்து காம்படிஷனாக இருந்தது அந்த படம். ஏன்னா வந்து கன்னட மூவி கூட எதுவும் வந்து காம்படிஷனாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் சொதப்பல் மாதிரி ஆனதுனால தான் அவர் மேலே ஹோப் பண்ணுறது இறங்கிடுச்சு. சரி, இப்போ ஒரு வாட்டி தப்பு நடந்துச்சு, இந்த வாட்டி கரெக்ட் பண்ணுவாருன்னு தோணுதா? என்ன ரிஜெக்ஷன் மேக்ஸ் ஸ்ட்ராங்கர் சொல்லுவாங்கல்ல, அதை இந்த படத்தில் அவர் காமிச்சாருன்னா அந்த ஹோப் போயிடும். படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? அதுதான் ஒரு ஜெயிலராக ரோல் பண்ணுவோம். ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? போஸ்டர் பார்த்து ஏதோ என்னால் சொல்ல முடியாது. அதான் எனக்கு ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. நான் எல்லார் மூவியும் பார்க்கலான்னு தான் போவேன். ட்ரெய்லர் மேபி பார்த்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் சொல்லுவேன். போஸ்டர் பார்த்த வரைக்கும் எப்படி பிடிச்சிருக்கா? இவரோட ரஜினியோட முன்னாடி வந்த அண்ணாத்தையோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல. அவர் ரொம்ப யங்காக காட்டுறது எனக்கு பிடிக்கல. ஸோ நேச்சுரலாக காமிக்கிறது நல்லா இருக்கும். ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு, அடுத்த வாட்டி தெரிஞ்சிட மாட்டாரு. இருந்தாவனா வாய்ப்பு இந்த படத்தில் என்ன பண்ணுறான்னு பார்ப்பானா. எக்ஸ்பெக்டேஷன்லாம் யாரும் வச்சுக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷனோட போனோன்னா எந்த இடத்துல கண்டிப்பாக சொதப்போம். இருந்தாலும் படம் சூப்பராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பாரு. நெல்சன் வேஸ்ட். டைரக்ஷன்லாம் கிடையாது. சிம்பிளாக இருக்கும் அவ்வளோ. ஜெயிலர் மேலே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போங்க. அதுதான் தலைவரோட ஃபேன்ஸுக்கும் பெஸ்ட்டு. அதுதான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போங்க. சிம்பிளாக என்ன ஒரு ஜெயிலர் ஒரு படம் வருது அப்படின்னு பார்க்கலான்னு போங்க. அவ்வளோதான். லுக் வைஸ் ரஜினி எப்படி இருக்காரு? அவர் ஆல் டைம் எங்கே தான் இருப்பார். அது தர்பாரில் அந்த ஒர்க் அவுட் சீனு எல்லாமே அவர் ஆல் டைம் ஒர்க்கு நல்லா தான் எங்கே தான் இருப்பார். அவரோட ரொம்ப ஏஜ் ப்ரோ. அவரை வந்து ரொம்ப யங்காலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் காட்டினா நம்மளே ஒத்துக்க மாட்டோம். ரொம்ப யங்காக காட்டினா லுக் வந்து பீஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ஓகே. அண்ட் சால்ட் அண்ட் பேப்பர்லலாம் இருக்காரு ஒரு நடந்து வர மாதிரி. அது கொஞ்சம் பீஸோட கொஞ்சம் இதாக மொக்கையாக தான் இருந்துச்சு. அந்த அது பொறுத்த வரைக்கும் பீஸ் அளவுக்கு ஜெயிலர் இல்லை. ஓரளவு உங்களுக்கு லுக் பிடிச்சிருந்தா? எனக்கு வரேன்னு எனக்கு இன்னும் ஒழுங்காக தெரில. கம்பேரிட்டிவ்லி பீஸ்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ. காப்பி மாதிரி இருக்குது. ஏதாவது மீம்ஸ் போடுவாங்க எப்படியும் இது காப்பியா இல்லையான்ட்டு.
தலைவர் வந்து ஒரு மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்காரு, செட் ஆயிருக்கா? அஜித்துக்கு செட் ஆச்சு, எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. சாருக்கும் நல்லா இருந்தது, அவ்வளோ செலவு பண்ணுறாங்களா, நல்லா தான் இருக்கும். பீஸ்டுக்கு அப்புறம் நெல்சனோட அடுத்த படம் விஜய் வச்சே ஒன்றும் பண்ண முடியல. டார்க் ஹியூமராக இருந்தால் ஓகே. அதே மாதிரி ஏதோ இவர் சிவகார்த்திகேயன் மாதிரி தலையாட்டாமல் விஜயும் தலையாட்டாமல் நடிச்சார், அந்த மாதிரி நடிக்காமல் இருந்தால் ஓகே. ஃப்ரீயாக நடிக்க நினச்சா நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருமே இப்படியே வரப்பாக நடிக்கிற மாதிரி அந்த ஃபீல் ஆச்சு. ஸ்டோரி தான் ப்ரோ, எல்லாமே ஸ்டோரி தான். ரஜினிக்கு ஏற்ற ஸ்டோரி இருந்தால் ஓகே, பார்க்கலாம். ரஜினிக்கு ஏற்ற ஸ்டோரி பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சன் பிக்சர்ஸ் ஸ்டோரி அவர் தான் இருந்தாலும் அவர் எடுக்கணும்ல, அதுதான் மேட். இல்லை போஸ்டர்லாம் பார்க்கும்போது நமக்கு படம் பார்க்கணுன்ற அளவுக்கு ஆர்வம் தூண்டும். இந்த போஸ்டர் பார்க்கும்போது அப்படி இருந்தா? இல்லை ப்ரோ, நிறைய போஸ்டர் பார்த்துட்டோம். கபாலிலேருந்து எல்லாமே விவேகத்துலேருந்து நிறைய மொக்க தான் வாங்கியிருக்கு. படம் பார்த்து தான் சொல்லணும், போஸ்டர் பார்த்து சொல்ல முடியாது. இதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட்டில் காமிச்சிருக்காங்க. தலைவர் தலையெல்லாம் கணக்கு போடக்கூடாது. அஜித் கூடலாம் வர முடியாது, அஜித் சார் கூடலாம் வர முடியாது. இவரெல்லாம் கொஞ்சம் சுமார், அவர் மாதிரிலாம் யாராலையும் வர முடியாது. ஓகே, அதனால உங்களுக்கு ஓவராலாக பிடிச்சிருந்தா? பார்க்க கொஞ்சம் சுமாராக இருந்தது, பிடிக்கலாம்ல, கொஞ்சம் சுமாராக இருந்தது. இது படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு? பரவாயில்ல, கொஞ்சம் வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது. தெரியல, அது படம் பார்த்தோன்னே தான் தெரியுது. நான் பீஸ்ட் ஆக்சுவலி பார்க்கல. ஓவராலாக உங்களுக்கு ஜெயிலர் லுக் பிடிச்சிருந்தா? அவ்வளோ நல்லாலாம் இல்லை ப்ரோ, பேட்டை தான் ப்ரோ பெஸ்ட்டு. எப்போவுமே நெல்சன் எடுக்கிறதுனால நல்லா இருக்காது. ஏன் ப்ரோ, அது ஒரு மைண்ட் செட்டே வந்துருக்கு. எல்லாருக்குமே இருக்கிறது தான் ப்ரோ. ஒரு தடவை தப்பாயிடுச்சு, அடுத்த வாட்டி கரெக்டாக ஆகிடும்ட்டு எல்லாமே தப்பாக இருக்கும், எடுக்கிறது எல்லாமே. டாக்டர் நல்லா தானே? நான் பார்க்கல ப்ரோ அது. ஓகே, அதனால பீஸ்டுக்கு அப்புறம் நெல்சனுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா? பார்க்கலாம். அவ்வளோவா பிடிக்கல. லுக்கு பிடிச்சிருக்கா? தலைவர் ஆல்வேஸ் தலைவர் தானே, மாஸ். படம் மேலே எக்ஸ்பெக்டேஷன்? படம் நெல்சன்ன்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, மற்றபடி தலைவருக்காக ஏதோ ஒன் டைம் பண்ணால் போய் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கூடாது. ஆனால் நெல்சன் தலைவர் ஃபேன்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதான் சிம்பிளாக சொல்கிறேன், படம் வந்து அப்படி இருக்கும். ஆஹா ஓஹோ, விக்ரம் ஈக்குவல் கமல்ஹாசன் ஒரு கம்பேக் கொடுத்தாரு, அதே மாதிரி இவரும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு, அப்படிலாம் எதுவும் நினைப்பாங்கன்னா நார்மலாக ஒரு மூவி ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ என்ஜாய்மெண்ட்டோட போய் பார்க்கணுமா, செதற விட்டு வந்துடணும், அவ்வளோதான். படம் நல்லா இருந்தால் அவ்வளோதான், அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒரு நெல்சனுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசனாக இருக்கும். அந்த ஒரு ஃப்ளாப்லேருந்து ஒரு கம்பேக்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணாம். இது கம்பேக்காக இருக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ரொம்ப நம்பிக்கைலாம் இல்லை, தலைவருக்காக வேணால் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். ஓரளவு உங்களுக்கு அந்த லுக்கு பிடிச்சிருக்கு? தலைவருக்காக அந்த லுக்கு நல்லா இருக்கும்.